சேலம் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தில் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், வணக்கம். சேலம் மாவட்டத்தில் மாமன்ற அவசர கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அங்குள்ள கள நிலவரம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் அவசர கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஆணையாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சேலம் மாநகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் மற்றும் சாலை அமைப்பது, கால்வாய் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளுக்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு மன்றத்தின் ஒப்புதலுக்காக அவைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி, சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகிக்கும் முறையை தனியாருக்கு தரக்கூடாது எனவும் சுமார் 4315 கோடிக்கு தனியாருக்கு இந்த திட்டத்தை தாரை வார்ப்பதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றை தடுக்க வேண்டும் எனவும், இது தவிர குடிநீர் கட்டணம் தற்போது 95% வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறி குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். அப்போது திமுக கவுன்சிலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியதன் காரணமாக அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது கருத்துக்களை கூட்டத்தின் போது தெரிவிக்கலாம், இது போன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என கூறி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அவர் தொடர்ந்து சுமார் 20 மணி நேர தர்ணா போராட்டத்திற்கு பிறகு மேயர் ராமச்சந்திரனின் பேச்சை கேட்டு அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டம் செய்வதை கைவிட்டு பிறகு அவரவர் இருக்கைக்கு சென்றனர். இருந்த போதிலும் திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் மாமன்ற அவசர கூட்டத்தை புறக்கணித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதன் காரணமாக கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பளபளப்பு நிலவியது. அதன் பிறகு இன்று அவைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு கூட்டம் நிறைவு செய்யப்பட்டது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன். இவ்வளவு கோடி ரூபாய்